பார்த்தீங்கன்னா மரகேஷ்லேருந்து இரோக்கா போகிற வழியில் இப்படி ரோட்டில் சின்ன சின்ன கடை இருக்கும். சிக்கன் பவுல் செஞ்சு சோஸோட அப்படி கொடுப்பாங்க. இது ஒரு 10 திரகம், நல்லா சாப்பிடலாம். ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். போகிற வழியில் இரோக்கா, மரகேஷ்லேருந்து இரோக்கா போகிற வழியில் இப்படியான சின்ன சின்ன கடைகள் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருக்குது பன்னு. நல்ல ரிச்சான சிக்கன் போல்ஸை போட்டு இந்த பன் ஒன்று தருவாங்க. அருமையான டேஸ்ட், சூப்பர். இப்படியே பண்ணை வாங்கி நல்லா ஒரு கவ்வா சூப்பராக இருக்குது. சிக்கன் போல் 10 திரகமுக்கும் சூப்பர் டேஸ்ட், அப்படி சூப்பர். இன்னும் சில்லி வேணும்னா கேட்டு போட்டுக்கொள்ளலாம். அவர் எங்களோட முகங்களை பார்த்தோன்னே சில்லி வேணுமான்னு கேட்பாரு. நாங்கள் கூட உரப்புகள் சாப்பிட்றதுனால நல்லா இருக்குது. இந்த வீதியோரத்தில் இருக்கக்கூடிய இந்த கடை பட்ட வெயில், சுட்டரிக்கிற வெயில், ஆனாலும் இந்த கவ்வா அப்படி கொஞ்சம் சாப்பாடுகளை எரிச்சு கொண்டு போகிற பவர் இருக்குது. நீங்களும் இப்படியான ரோட்டில் இருந்த கடைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, அசந்து போவீங்க. ரோட்டோரத்தில் இருக்கிற பெட்டி கடைகளுக்கு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு குட்டி கதைகள் இருக்கும். ஆனால் அந்த கதைகள் என்னவென்று எங்களுக்கு தெரியாது. நீங்களும் இவ்வாறானவர்களுக்கு உண்மையிலேயே சப்போர்ட் பண்ண விரும்பினால் பாதையிலே நிறுத்தி அவர்களிடம் ஏதாவது வாங்கி அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களின் விலையிலிருந்து சிறிதளவு கொஞ்சம் கூட கொடுத்தீர்கள் என்றால் அவர்களுடைய முகத்திலே புன்சிரிப்பை பார்க்கலாம்.